சுரேஷ் வந்துட்டு எப்படியாவது அக்காவை ரேவதியை வந்துட்டு தங்கராஜ் மாமா கூட சேர்த்து வைக்கணும், அந்த வீட்டுக்கு கண்டப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு அப்போ தான் ராஜலக்ஷ்மி ராகவன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. சுரேஷ் இங்கே வாடா, வீட்டில் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சு அப்படின்னா சுரேஷ் வந்து உட்காடுறாங்க. ஏண்டா உன் அக்கா இப்படி இங்கே அடியை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? உன் பொண்டாட்டி மதி இருக்கல்ல, அவள் தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லும்போது, மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. ஆமாண்டா, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தாண்டா. இப்போ தாண்டா அவளே அவள் வாயால் உண்மையை சொன்னான். ஆமாம், மதி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் என்ன சும்மாவா இருந்தா? உன் மாமாவை போய் நேரில் பார்த்து உன் மாமாவை கண்டபடி பேசியிருக்கான். அந்த கோவத்தில் தான் இங்கே ரேவதி கிட்ட காட்டியிருக்காரு. மொத்தத்தில் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவள் தான், அவள் மட்டும்தானா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு தலையும் புரியலை வாழும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அம்மா சொல்கிற அளவுக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா அவர் சும்மா ஒன்றும் அடிக்கலை. நான் ஒரு விஷயத்த அவர் பண்ணதை நான் வீட்டில் சொல்லிட்டேன். அந்த கோபத்தில் தான் என்னை அடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு தடவை அடித்தா பரவாயில்ல, எத்தனை தடவை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், மதி ஒன்றும் தப்பு பண்ணலை. மதி எந்த தப்பும் பண்ணாமல் அவள் உண்டு அவள் வேலை உண்டு தானே இருந்துக்கிட்டு இருந்தா. இவர் எதுக்கு தேவையில்லாமல் மதி வேலையை கெடுக்கணும்? ஆமாண்டா, மதி வேலை பார்த்த அந்த காலேஜில் போயிட்டு அந்த கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து மதியை வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவரும் இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் வேண்டப்பட்டவர்ன்றதுனால மதியையும் வேலையை விட்டு அனுப்பிட்டார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சோடனே நான் மதிக்கிட்ட சொன்னேன். அதை கேட்டு யாருக்கு தாண்டா கோபம் வராது? ஒருத்தவங்களுடைய வேலை போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலே கோபம் வரத்தானே செய்யும். காரணமே இல்லாமல் மதி வேலை எதுக்கு கிடைக்கணும்? எதுக்கு அவருக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதை கேட்டு தான் மதி வீட்டில் வந்து கேட்டான். அப்பவும் அவர் நான் தான் பண்ணேன்னு திமிரா பேசினார். அப்போ யாருக்கு தான் கோபம் வராது? அதான் மதி 3 மாதத்துக்குள்ளே எப்படியாவது நான் வேலை வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தான். அந்த கோவத்தில் தான் இப்படியெல்லாம் என் மேலே கோவத்தை காட்டிட்டாருன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் இவ பண்ணது தப்பு இல்லையா? வீட்டில் நாங்களாம் இருக்கோம்ல, பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். எங்ககிட்ட சொன்னால் மாப்பிள்ளைக்கிட்ட நாங்கள் பொறுமையாக பதவுசாக பக்குவமாக கேட்டிருக்க போகிறோம். அதை விட்டுட்டு இப்படி வீட்டுக்கு போய் அவர் அவமானப்படுத்தினா யாருக்கு தாண்டா கோவம் வராது? அந்த கோவத்தில் தானே எங்கள் மாப்பிள்ளை ரேவதி மேலே காட்டியிருக்காரு. இத்தனை வருஷத்தில் ரேவதி கிட்ட என்னைக்காவது அவர் தப்பாக நடந்திருக்காரா? என்னைக்காவது கை நீட்டி அடிச்சிருந்துருக்காரா? என்றைக்குமே அவர் அப்படி நடந்துக்கிட்டதில்ல. இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இவ எப்படி இங்கே தங்கராஜ் மாப்பிள்ளை தேடி அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாலும் அப்பையிலேருந்து தாண்டா பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவன் ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட உடனே சுரேஷ்க்கும் வந்துட்டு ரொம்ப கோபம் வருது. சுரேஷ் இங்கே மதியையும் பார்க்குறாங்க, ரேவதியும் பார்க்குறாங்க. மாமா பண்ணது தப்பு தானேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீயும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, மதி வேலையை எதுக்காக அவர் போய் எடுக்கணும்? அப்போ மாமா பண்ணதில் தப்பு இருக்குதானம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு பிறகு ராகவன் ராஜலக்ஷ்மியும் என்னடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, தப்பு யார் மேலே இருக்கும் அவங்க மேலே நம்ம பேசி தானே ஆகணும். யாராக இருந்தாலும் தப்பு தான். மாமா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சுரேஷை பார்த்து, கரெக்டாக பேசுகிற சுரேஷ், இந்த தடவையும் உன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ பேசுகிறல்ல, எனக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. யாரும் எதுக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மதியுடைய வேலை மாமாவால் போணுச்சு. நானே கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து பேசுகிறேன். மதியுடைய வேலை திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு, சுரேஷ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அம்மா இதை பற்றி நீ பேச வேணாம். அக்காவை மாமா கூட அனுப்பி வைக்கிறத பற்றி தான் நான் பேச வந்தேன். இங்கே நானும் அதை தான் சரின்னு நினச்சேன். ஏன்னா அக்கா 2 குழந்தைங்களுக்கு எப்படியும் அம்மா அப்பா கூட இருக்குன்னு தான் விரும்புவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அக்கா இருந்து பார்க்கட்டும், மாமா இதுக்கு மேலே தப்பு பண்ணான்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே ரேவதியும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே மதி தனக்கு சப்போர்ட் பண்ணி சுரேஷ் பேசினதை நினச்சி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தாலும் இணையத்தில் அங்கே உட்காந்துருக்கேன். ராகவனி ராஜலக்ஷ்மி பார்த்துட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் தங்கராஜ் அண்ணனை எதிர்த்து இங்கே சுரேஷ் பேசியிருக்கான்னு உள்ளே போயிட்டு மலர் இங்கே ரேவதி கிட்ட சொல்ல, ஆமாம் நானும் சுரேஷ் கிட்ட எதிர்பார்க்கல. அம்மாவும் அப்பாவும் சுரேஷ் வந்தோடனே மதியை பற்றி இப்படி போட்டு கொடுக்குறாங்க. நானும் இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லும்போது, மதி சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணாலும் அதை பெருசாக காட்டுறதான் இங்கே 2 பேருடைய வேலையே. ஒரு டம்ளர் விஷயத்துக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவு தானே மதி அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனாலும் மதி மாதிரியான தைரியம் உங்களுக்கும் எனக்கும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே ரேவதியும் மலரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே தங்கராஜிக்கிட்டேருந்து சுரேஷ்க்கு ஃபோன் வருது. சுரேஷ் கால் அட்டன் பண்ணுறாங்க.
சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, டேய் சுரேஷ், அந்த கரஸ்பாண்டண்ட்டை போய் பார்த்தியா? அவர்கிட்ட திரும்ப மதிக்கு வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பேசுனியா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்காம நீ என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கன்னு சொல்ல, மாமா நீங்கள் மதியுடைய வேலையை நான் நிரந்தரமாக நிறுத்த போகிறேன், மதி இனிமேல் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்க போகிறான்னு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லியிருந்தப்பல மாமா. நீங்கள் எதுக்கு மாமா தேவையில்லாமல் மதி வேலையை கெடுத்தீங்க? முக்கியமாக என்னுடைய வேலை எனக்கு திரும்ப கிடைக்க மதி தானே காரணம். என்னடா புதுசாக பொண்டாட்டி பக்கம்லான்னு பேசுகிறேன், புதுசாக அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், பிடிக்கவே பிடிக்கல வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்போ என்னையை எதிர்த்து உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி தங்கராஜுக்கு அப்பெல்லாம் எதுவும் இல்லை மாமா. இப்போவும் உங்கள் மேலே எனக்கு நிறைய மதிப்பு மரியாதைலாம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணது தப்பு தானே மாமா. அதுவும் இல்லாமல் என்னால் இங்கே மதி வேலை போயிருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. நீங்கள் எனக்காக பண்ணாலுமே இந்த விஷயத்தில் நானும் இங்கே சம்மந்தப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அதனால தான் மாமா நான் கரஸ்பாண்டண்ட்டை போய் பார்த்து பேசி வேலைக்கு திரும்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். மதியை இனிமே அங்கே வேலைக்கு கூப்பிடுவாங்க. மதிக்கு இன்னும் ப்ராப்பராக கால் பண்ணி சொல்லலை, ஆனால் சொன்னதுக்கு பிறகு அவங்க கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு சொல்லும்போதும், அப்போது உன் பொண்டாட்டி எனக்கு விட்ட சவாலில் என்னை தோக்கடிச்சிட்டேனே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்னாங்க சுரேஷ் சொல்ல. அப்படி தாண்டா சுரேஷ், அப்படி தாண்டா நீ பண்ணியிருக்க. 3 மாதத்தில் நான் இந்த வேலையை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு அவள் என்கிட்ட சவால் விட்டா. அப்படி எந்த வேலையும் உனக்கு கிடைக்காதுன்னு நான் சவால் விட்டேன். ஆனால் அவள் சவால் விட்ட ஒரு 2 நாளையிலேயே திரும்ப அந்த வேலையை நீ வாங்கி கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டு இல்லைனா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை கட் பண்ண, மாமா மாமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் ஃபோன் கட் ஆகிடுது. ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே திரும்பி பார்த்தா மதி நிற்கிறாங்க. மதி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் யாருடைய தயவுலையும் இல்லாமல் வேலையை திரும்ப வாங்கணும்னு நினச்சேன்னு சொல்ல, இப்போ கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, தேவையில்லாமல் அந்த வேலை உனக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, 12 ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக உனக்கு அந்த வேலை திரும்ப கிடைச்சது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மாதிரியும் எங்கள் சுரேஷை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, சுரேஷ் வந்துட்டு அமைதியாக யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு, ஆனால் என்னுடைய வேலைக்காக உதவி பண்ண ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது மதிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாம தானே பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ தாண்டா மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி எங்ககிட்ட விஷயத்த சொன்னார். மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அதுவும் ஏண்டா என்னாச்சு, மாப்பிள்ளை என்னென்னமோ சொல்லி வருத்தப்படுறாருன்னு சொல்லும்போது, அப்பா இதில் வருத்தப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, சுரேஷ் பண்ண தான் சரி. ஆமாம், தேவையில்லாமல் எதுக்கு அவர் மதி வேலையை கிடைக்கணும்? நம்ம குடும்பத்தில் அவருக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதுக்கான உரிமை யார் கொடுத்தது? அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டுன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாரா? ரேவதியையும் பசங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு யோசிக்க மாட்டாரா? அதை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவர் இன்னமும் அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்ருக்காரு. திரும்பவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் பண்ணினது தப்புன்னு அவர்கிட்ட பேசி புரிய வைங்க. அப்போ தான் அவர் திரும்பவும் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு அங்கே பாக்கியராஜ் சொல்கிறாரு. இதை கேட்ட பிறகு ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் என்ன பேசுகிறேன்னே தெரியலை. சுரேஷ் பாக்கியராஜ் இப்படி 2 பேருமே ஒன்று சேர்ந்தது இங்கே மாதிக்கும் சரி, மலருக்கும் சரி, ரேவதிக்கும் சரி சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் தங்கராஜ் இங்கே பயங்கர டென்ஷனில் அங்கே வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா இங்கே ரேவதி தன்னை மதிக்காமல் வீட்டை விட்டு போயிட்டா. நான் நம்பின என்னோட மச்சான் சுரேஷ் இன்னைக்கு என் பேச்சு கேட்காம என்னை அவமானப்படுத்திட்டான். என்னை கண்டாலே பயந்து நடுங்கிற அந்த பாக்கியராஜ் வீடு ஏறி வந்து என்னை அவமானப்படுத்திட்டு போகிறான். இப்படி ஆளாளுக்கு என்னை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்களே நினச்சி ரொம்ப டென்ஷனில் இருக்காரு எங்கள் தங்கராஜும்.